தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோக வாரமாக இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் முதல் நாள் 2ஆம் இடத்துல பௌர்ணமி அமாவாசைக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். திங்கக்கிழமையே எதிர்பார்த்த ஒரு அளவுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்கலன்னா கூட பாதி அமௌண்ட்டாவது கிடைச்சிருப்பான்ற மாதிரியாக ஒரு திருப்தியான பணவரவு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால உண்டு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அவர் 3ஆம் இடத்துலையும் அதற்கப்புறம் 4, 5 ஆகிய இடங்கள்லையும் போறாரு. சந்திராசிரமம் இந்த வாரம் கிடையாது. 3ஆம் இடத்தில் அவர் மங்கள யோகத்தில் குருச்சந்திர யோகத்தில் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அருமையான நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அத்தனை பேருக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நோய் தீரக்கூடிய காலம், கடன் தீரக்கூடிய காலம், பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. மிக முக்கியமாக பிள்ளைய அந்த காலேஜில் சேர்க்க முடியுமா, அந்த காலேஜில் சேர்க்க முடியுமா, நீட்டில் அவ்வளோ எடுக்குமா, இவ்வளோ எடுக்குமா, இதை பண்ணுமா, அதை பண்ணுமான்ற ஒரு கவலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நம்முடைய குழந்தைகள் கெட்டிக்காரர்கள், ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள், அவர்களை இப்படி பண்ணிடலாம், நமக்கும் அந்த தகுதி உண்டுன்ற ஒரு தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் அத்தனை தனுசு ராசிக்கார பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. திறமையின் அடிப்படையில் ஒரு மாதிரி இந்த திறமையை காட்டுறதுக்கு இங்கே கிடைக்கல, அங்கே கிடைக்கல, தொழிலில் ஒரு சான்ஸ் கிடைக்கல, வேலையில் ஒரு சான்ஸ் கிடைக்கல நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திறமையை நல்ல விதமாக பயன்படுத்தி அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபார பெருமக்களுக்கு நல்ல லாபம் வாரம் முழுவதும் ஈவனாகவே இருக்கும். விவசாய பெருமக்களுக்கும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. சோசியல் மீடியாவில் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அடிப்படை அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என வயதிற்கு ஏற்றாற் போல எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சந்திராசிரமம் இல்லாத இந்த நாளில் பெரிய அளவிற்கு நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம்